பிரைஸ் தி லார்ட். சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 50 அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் பொருத்தனைகளை நேர்ந்து கொள்கிறது ஒரு நல்ல ஒரு காரியம். ஆனால் அதை நிறைவேற்றுகிறதுல நமக்கு அதிக கவனம் தேவை. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனம் வீரமாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி அந்நாளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். பொருத்தனை பண்ணுகிறோம், நாம் அதை மறந்து விடுகிறோம். நாம் அதை மறந்து விடுகிறதினாலே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமலே போய்விடுகிறது. அதை அந்நாள் பொருத்தனை நேர்ந்து கொண்டால் அதை நிமித்தம் அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பலன் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவள் பொருத்தனை நிமித்தம் அவளுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளை கொடுத்தது மாத்திரமல்ல, அதன் பின்பும் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான் என்று சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொருத்தனை பண்ணுகிற நம்மை விட நாம் பண்ணின பொருத்தனை குறித்து தேவன் அதிக கவனமுள்ளவராய் இருக்கிறார், அதை நம்மளை நிறைவேற்றுகிறதுக்காக. எனவே நாம் இதை அறிந்தவர்களாக பொருத்தனை நேர்ந்து கொண்டது அற்பமாய் எண்ணாமல் அதை நிறைவேற்றுகிறதுல அதிக கவனமாக இருந்தால் அந்நாளுக்கு கிடைத்தது பெரிதான பாக்கியத்தைப் போல நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அவருக்குள்ளாய் நாம் மேன்மை அடைகிறதுக்கான வழிகளை, திருப்தி அடைகிறதுக்கான வழிகளை தந்து குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.